வெல்கம் டு கிரேசி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான சூப்பரான எம்மியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான், குயிக்காகவே முடிச்சிடலாம், வேலையும் கம்மி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பன்னீர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். ஒரு முழு கேப்சிகமை இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கேப்சிகம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு லெமனை 2 ஆஃபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். இந்த எல்லாமே இந்த மாதிரி கியூப்ஸாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் பன்னீர் டிக்கா ஸ்டிக்கில் வைக்கிறதுக்காக பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், 2 எட்ஜஸ்லையும் வைக்கிறதுக்காக. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். நான் பட்டர் எடுத்திருக்கேன், அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். என்னெல்லாம் மசாலா எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். சாட் மசாலா பாதி இதில் சேர்த்துக்கிறேன், பாதி நான் லாஸ்ட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு எடுத்துக்க போகிறேன். சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாதி போல் லெமனை இதில் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். அந்த சீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. 1 ஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பட்டரை அழுத்தி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. எல்லாமே மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், கேப்சிகம், பன்னீர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையா மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லாட்டி பன்னீர் வந்து உடஞ்சிடும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பொறுமையா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்துலயுமே கலந்து ஒட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். 30 மினிட்ஸ் போல நம்ம மூடி வச்சுக்கலாம், கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிக்கா ஸ்டிக்கில் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது ஸ்டீல்லையும் இருக்கும், வுட்லேயும் இருக்கும். வுட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தவால வச்சு தான் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ண முடியாது. ஸ்டீலில் மட்டும்தான் நம்ம டேரெக்டாக ஸ்டவ்லேயே பர்ன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் கேப்சிகம். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். என்னோட பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பர்ன் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பர்னிங் ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு அந்த ஸ்டைலில் தான் பிடிக்கும். நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்துட்டு என்னோட பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தவால பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பன்னீரை வந்து அட்லீஸ்ட் 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்க. தவாலையும் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பிளாக் கலரில் பர்ன் ஆகுதுல, ஸோ அந்த பீசஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கோங்க. தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டர் தடவிக்கலாம். இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த மேரினேட் பண்ண எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 1 மினிட் கழிச்சு எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்கு. ஸோ நான் எடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எம்மியான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும்